ஒரு அழகான கிராமத்தில் மணி என்ற சிறுவன் இருந்தான். அவன் தன் அம்மா அப்பாவுடன் வசித்து வந்தான். மணி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் சிரித்த முகத்துடனும் இருப்பான். ஆனால் அவனைப் பற்றி அந்த ஊரில் இருந்த மற்ற குழந்தைகளுக்கு ஒரு குட்டி சந்தேகம் இருந்தது. மணி ஏன் எப்போதும் தனியாக எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறான்? அவன் யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லையே என்று அவர்கள் நினைத்தார்கள். ஒரு சனிக்கிழமை மாலை ஊர் மைதானத்தில் சிறுவர்கள் அனைவரும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று வானம் கருத்து பலத்த காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. சிறுவர்கள் அனைவரும் தத்தம் வீடுகளுக்கு ஓடினார்கள். மறுநாள் காலை மழை நின்றதும் மைதானத்திற்கு வந்த சிறுவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. மைதானம் முழுவதும் மழையினால் அடித்து வரப்பட்ட பிளாஸ்டிக் காகிதங்கள், உடைந்த குச்சிகள் மற்றும் குப்பைகளால் நிறைந்திருந்தது. அப்போது தூரத்தில் யாரோ ஒரு உருவம் குனிந்து எதையோ செய்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். சிறுவர்கள் மெதுவாக மணி அருகில் சென்று பார்த்தார்கள். மணி என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? தண்ணீர் தேங்கியிருந்த குழிகளை மண்ணை போட்டு மூடிக்கொண்டிருந்தான். சிதறிக்கிடந்த பிளாஸ்டிக் பைகளை சேகரித்து குப்பை தொட்டியில் போட்டுக் கொண்டிருந்தான். செடிகளில் விழுந்து கிடந்த கனமான கிளைகளை அப்புறப்படுத்தினான். இதை பார்த்த ராகுல் என்ற சிறுவன், மணி, நீ ஏன் இதையெல்லாம் செய்கிறாய்? உனக்கு யாரும் காசு தரப்போவதில்லையே என்று கேட்டான். மணி சிரித்துக்கொண்டே சொன்னான், யாராவது காசு தரவேண்டும் என்பதற்காக நான் இதைச் செய்யவில்லை. நமது ஊர் சுத்தமாக இருந்தால் நமக்கும் நல்லது, இந்த மண்ணுக்கும் நல்லது. நான் ஒவ்வொரு நாளும் இப்படி சின்ன சின்ன உதவிகளைச் செய்வதால்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மணியின் பேச்சைக் கேட்ட மற்ற சிறுவர்கள் தங்களை நினைத்து வெட்கப்பட்டார்கள். மணி, நீ எவ்வளவு நல்லவன்! உன்னை தப்பாக நினைத்துவிட்டோம். இனி நாங்களும் உன்னோடு சேர்ந்து இந்த ஊரைச் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்று கைகோர்த்தார்கள். அன்று முதல் மணியுடன் சேர்ந்து அந்த ஊர் சிறுவர்கள் அனைவரும் நன்மை செய்வோம் என்ற குழுவை தொடங்கினார்கள். அந்த ஊரே மணியை பாராட்டியது. நாம் செய்யும் சின்ன சின்ன நன்மைகளும் உலகத்தை அழகாக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே உண்மையான வெற்றி.